அப்பு டவுனுன்னு மாறி மாறி நிஃப்டி மேலே கீழே ஒரு இன்டிசிஷன் ஸ்டேஜில் இருக்குது. 25,012 நேற்று க்ளோஸ் ஆச்சு. இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ப்ரைஸ். 25,000 கீழே க்ளோஸ் வச்சு, அதுவும் மார்க்கெட் வந்து வேறு ஏதாவது நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்தால் மார்க்கெட்டு கீழே போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இதில் என்னென்னா, ரிலையன்ஸ் வந்து தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. இது ஹெவி வெயிட்டு, அது ஒரு கவலையான விஷயம். அப்புறம் வந்து எஃப்ஐஸ் கண்டினியூவாக 4 ட்ரேடிங் செஷனாக 11,000 கோடிக்கு மேலே விற்றுட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதத்தில் 28,600 கோடிக்கு விற்றுருக்காங்க. நேற்று 2,307 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. அதுவும் ஒரு கவலையான விஷயம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 57,628ங்கிற லைஃப் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நேற்று 57,316 வரைக்கும் போச்சு. ஆனால் அது உடைக்க முடியலை. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து நேற்று கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் 2-3 நாளில் நல்லா ஏறிட்டு இருந்துச்சு. அதுவும் நம்ம கவனத்தில் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே, அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரிசல்ட்ஸுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ அது வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வச்சுட்டு மார்க்கெட் இறங்குறது இதுவும் முடிஞ்சது. ஏன்னா டிசிஎஸும் வந்ததுக்கப்புறமும் இறங்குச்சு, அப்புறம் ஹெச்எல் டெக்கில் இறங்குச்சு, ரிலையன்ஸுக்கு இறங்கியிருக்கு, இப்படி எல்லாமே இருக்குது. சரி, இப்போ குளோபல் மார்க்கெட் எல்லாமே அப்சைடு. டோ ஜோன்ஸு 1/4% அப்பு, S&P 500 ஃப்ளாட்டு, நாஸ்டாக் 1/4% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 3/4% அப்பு. இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் ஒரு மெகா டீல் நடந்திருக்கு. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சிஎஸ்சி இட்டாலி 1/2% டவுனு, DAX ஜெர்மனி 1/4% அப்பு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1/4% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1% அப்பு, ஹாங்காங் ஹேங்ஸங் 1/2% அப்பு, ஜாகர்தா இந்தோனேஷியா 3/4% அப்பு, சைனா சங்கை 1/2% அப்பு. ஏடிஆரை செக் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி 1% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1% அப்பு, ஐசிஐசிஐ 1/2% டவுனு, அப்புறமா வந்து 3/4% ஆஃப்டர் ஹவர்ஸில் டவுனு. ஐசிஐசிஐ பாருங்கள், கிட்டத்தட்ட 1% கிட்டக்க டவுனு. ஓகே, விப்ரோ 1.5% டவுனு, 1/4% அப்பாக இருக்குது ஆஃப்டர் ஹவர்ஸில். அப்புறம் இன்ஃபோசிஸ் 4% டவுனு, அப்புறமா 1/4% அப்பு ஆஃப்டர் ஹவர்ஸில். ரிலையன்ஸ் வந்து 2.25% டவுனு, ரிலையன்ஸ் டிஆர்சி. ஸோ இந்த மாதிரி ஏடிஆரை பொறுத்தவரை ஒரு மிக்சடாக தான் இருக்குது. அப் டவுன். இது இன்னொரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ட்ரம்ப் வந்து கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்டில் இனிமேல் அமெரிக்கன்ஸை நீங்கள் வந்து வேலை கொடுங்க, இந்தியாவுக்கு வந்து கொடுக்காதீங்கன்னு ஓப்பன் டாக்கே கொடுக்குறாரு. சரியா? அப்போது அது நம்ம ஐடி செக்டர் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணுறத பார்ப்போம் இந்த நியூஸ் வச்சுட்டு. அப்புறம் வந்து கோல்டு வந்து இப்போ $3,370 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு பேரலல் சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போய் அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு கீழே புஷ் பண்ணுது. ரைட்டா? கீழே புஷ் பண்ணுது. அதாவது 3,439 வரை போச்சு. இப்போ 3,370. கீழே மறுபடியும் ஃபர்தராக இறங்குதா, இல்லை அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குதாங்கிறத வர நாட்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதே நேரத்தில் வந்து 3,500 லைஃப் டைம் ஹை, அது தெரிஞ்சது. சில்வர் பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. இது மிகப்பெரிய லைஃப் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. அதாவது 40ங்கிறது தான், 40 50க்கு கொஞ்சம் கம்மி தான் லைஃப் டைம் ஹை. அப்புறம் இப்போதைக்கு 40 பக்கத்தில் இருக்குது. அப்புறம் 44, அப்புறமா 50 அப்படிங்கிற ஒரு பல மைல்கள் இருக்குது. எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் உடனே நம்ம சொல்லிட முடியாது சில்வர். சரி, இப்போ வந்து பிட்காயின் 1,18,166 ட்ரேட் ஆகுது. அது வந்து 1,23,236 லைஃப் டைம் ஹை. அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்குன்னு நம்ம புரியலாம். க்ரூட் ஆயில் 1/4% அப் ஆகி 66.23 ட்ரேட் ஆகுது. சரி, சில நியூஸஸ்ஸு அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்துக்கலாம். டெக்னிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா
என்ன நடக்கலாங்கிறதையும் பார்த்துக்கலாம். ட்ரம்ப் வந்து அவர் சில சிக்கலில் இருந்துகிட்ருக்காரு. எப்ஸ்டைன் ஃபைல்ஸு, அப்புறம் வந்து இது தாரிஃப் விஷயம் இன்னும் 1ஆந்தேதி தான், இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. இன்னும் வந்து அது ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்குது, கரெக்டான நியூஸஸ் வரல. அவர் வந்து ஜப்பானுக்கு முடிச்சிட்டாரு, இந்தோனேஷியாவுக்கு முடிச்சிட்டாரு. இந்தியாவுக்கு இன்னும் இழுபறியாக தான் இருக்குது. யூகே கூட பிரதமர் மோடி போய் அங்கே ஒரு பெருமகா இதை முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் யூஎஸ்ஏ இது ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ராப்ளம் மீன்ஸ் கரெக்டான ஒரு வழிபொருள் 10% கீழே டாரிஃப் வரணும் தான் அந்த இது போயிட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அப்புறம் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற சுந்தர் பிச்சைக்கு பில்லியனர் ஆகிருக்கிறார். அதாவது அவருக்கு வந்து ஸ்டேக் 0.02% இருக்குது. ஆல்ஃபபெட்டு நல்ல வரலாறு காணாத ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பில்லியனராக ஆயிருக்காரு. 0.02% அவருக்கு அதில் ஸ்டேக் இருக்கிறதுனால இது தமிழன் அண்ட் இந்தியன்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பெருமைப்பட்டுக்க வேண்டியதான். அப்புறம் ரெஸ்லிங் பிரியருக்காண்டி ஒரு விஷயம், ஹல்க் ஹோகன் 71 இறந்துருக்கிறாரு. அது ட்ரம்ப் வந்து போய் பார்த்துருக்குதா இந்துஸ்தான் டைம்ஸில் வந்துக்குது. சரி, ரஷ்யாவில் பிளான் வந்து கீழே விழுந்ததில் அதில் வந்து சைனா பார்டரில் அது 49 பேருக்கு மேலே இறந்திருப்பதாக அஞ்சப்படுகிறது. அடிக்கடி பிளான் கிராஷஸ் நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை பழைய பிளானையெல்லாம் வந்து புதுசாக்கணுமோ, பழைய ஒதுக்கணுமோங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உலகம் வந்திருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக பழைய ஃப்ளைட்டுங்களே ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து அதை எல்லாத்தையும் புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் இருக்குது. சரி, அப்புறம் வந்து ஈரான் பற்றி ஒரு செய்தி. ஆஃப்டர் மீட்டிங் ரஷ்யா அண்ட் சைனா, ஈரான் கிவ் ஓப்பன் நியூக்ளியர் த்ரெட் டு வெஸ்ட். இது இந்துஸ்தான் டைம்ஸில் சொல்கிறாங்க. ஈரான் வந்து நியூக்ளியர் என்ரிச் பண்ணுவோம், அது இருந்த போதிலும் நாங்கள் பேச்சுவார்த்தையும் ஈரோப்போட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்தை வச்சு இது இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து புதுசாக ஒரு நியூஸை சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரான்ஸ் ரெகக்னைஸ் பாலஸ்தீனியன் இன் செப்டம்பர். சிஎன்என்ல சொல்கிறாப்புல, பாலஸ்தீனா நாங்கள் வந்து ரெகனைஸ் பண்ணிக்குவோம் செப்டம்பரில் அப்படிங்கிறாப்புல. சரி, அங்கே பட்டினிச்சாவு அண்டு சாப்பாடுக்கு அங்கே வரைக்கும் துப்பாக்கி சூடு இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அல் ஜசீரா மற்ற நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. எப்படியோ அமைதி நிலவி உலகம் ஃபுல்லாக அமைதி நிலவணும். அது நம்ம பார்த்துக்கணும். டெக்னிக்கலாக வந்துடுவோம். ஒரு ரைசிங் சேனலில் சப்போர்ட் 25,000ங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அண்டு அந்த சேனலுடைய சப்போர்ட்லேயும் இருக்குது. பிரேக் அவுட் கொடுக்குமா இல்லை மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. நம்பர் 1. சரி, நம்ம இப்போ என்ன நடக்கலாம் வந்துடலாம். குளோபல் மார்க்கெட் அப் ட்ரெண்ட், எஃப்ஐஸ் டவுன் சைட், நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரலாக இருந்துட்டுருக்கு. அப் டவுன்னு டெக்னிக்கலாக ஒரு சப்போர்ட்டில் நின்றுட்டுருக்கு. ஸோ அகெயின் ரேஞ்ச் மார்க்கெட் டு மேலேயும் போகலாம், கீழே இறங்கலாம். ஏன்னா மார்க்கெட்டுடைய மூடு வந்து கீழே இறங்குது எஃப்ஐஸ்னால். அதே நேரத்தில் டேட்டாஸ் அண்டு சென்டிமெண்ட்ஸ் இது எல்லாமே மேல் சரி. இப்போ இங்கிலாந்து யூஎஸுடைய இந்தியாவுடைய டீல் நல்லபடியாக அந்த பெரிய டீல் நடந்தது. இதை வச்சுட்டு பாசிட்டிவாக எடுக்கலாம். ஸோ உலக நடப்புகளை வச்சு குளோபல் மார்க்கெட்டை வச்சுட்டு மார்க்கெட்டு மேலே போகிற சூழ்நிலையை உருவாக்குது. அதே நேரத்தில் இந்தியா உள்ளுக்குள்ளே எஃப்ஐஸ் விற்றுட்டு இருக்கிறதும் மார்க்கெட்டுடைய போக்கும் சரியில்லாமல் கீழே போகலான்னு வருது. அதாவது அதனால் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டு ஒரு இன்டிசிஷன் ஸ்டேஜில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.